புகழ் வணக்கம். இன்பத் தமிழ் மொழியால் இதயங்கள் இணையட்டும், மக்கள் தமிழிசையால் மண்ணுலகு நனையட்டும். இது மக்கள் இசை, நம் மண்ணின் இசை. நம் மக்கள் இசை பாடல்கள் இலக்கணமில்லா இலக்கியங்கள். அதன் எழிலை சொல்லவும் முடியாது, பிற வகை இசையால் அதை வெல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட இன்பமான இசையை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கும் நமது மக்கள் தொலைக்காட்சியின் மக்கள் இசை நேயர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது முக்கியமான நபர்களை வரவேற்கும் தருணம். சிரிங்களாப்பா, நல்லா சிரிக்கிறது. கலகலன்னு ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்போதானே நிகழ்ச்சி களக்கட்டும். சரி, களை கட்டணும்னா நம்மளுடைய கலைஞர்களை அழைக்கக்கூடிய தருணம். கூப்பிடலாமாண்ணே? கூப்பிடலாம். இப்போ நம்மளுடைய கலைஞர்கள் மதிப்பிற்குரிய புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி அவர்களையும் திருமதி ப்ரூனா டெல்ரோக் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம். வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அண்ணன் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். சட்டை பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளையாக போயிட்டு இருந்தாரு. நீங்கள் பக்கத்தில் வந்தீங்க, சட்டையை பார்த்தீங்களா? வண்ணமாக மாறி இருக்கு. வாழ்க்கை வண்ணமயமாக போயிட்டு இருக்கானே. அதான் உண்மை. அதுவும் மக்கள் இசை நிகழ்ச்சி சேரும் பொழுது இன்னும் வாழ்க்கை நல்லா ஸ்ருதி சேர்ந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இங்கே சந்திக்கிறதுல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழிசை பாடல்கள் குழந்தைகள் மத்தியில் எந்த அளவுக்கு போய் சென்றடைஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழிசை பாடல்கள் நான் மேடையில் கண்ட வரைக்கும் சொல்கிறேன். தமிழிசை பாடல் பாடும் பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த விளையாட்டு பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் பாடும்போதே கூட சேர்ந்து பாடுவாங்க. நான் நிறுத்தினா இதோட அப்படி பாடிட்டு அந்த வரியில் நிறுத்தன்னா உடனே அவங்க பாடுவாங்க அந்த இடத்த. அதுதான் நமக்கு அந்த அளவில் பாடல்கள் நல்லா போயிருக்கு. நம்ம அதான் மேடை களம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இன்னும் அதை முழுக்க சென்றடைய வைக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கம் வெற்றிகரமாக ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கு முதல் பாடலாக யார் கொடுக்க போகிறீங்க? அண்ணனா அண்ணியா? நான் கொடுக்குறீங்க. முதல் பாடல் எந்த மாதிரியான பாடல் நம்ம கொடுக்க போகிறோம்? பாவேந்தர் பாடல். பாவேந்தர் பாடல். ஆஹா, அருமையா. பாவேந்தர் அவருடைய பாரதிதாசன் அவர்களுடைய பாடலோடு நம்ம இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாமா? தமிழனை எதிர்க்கும் பிறங்கி கொண்டு, தமிழனை எதிர்க்கும் பிறங்கி கொண்டு, சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. தமிழனை எதிர்க்கும் பிறங்கி கொண்டு, சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. தமிழை தமிழன் தாயென்பதாலும், தமிழை தமிழன் தாயென்பதாலும், தமிழ் வழி தானையவன் நாய் என்பதாலும், தமிழை தமிழன் தாயென்பதாலும், தமிழ் வழி தானையவன் நாய் என்பதாலும், தமிழனை எதிர்க்கும் பீரங்கி குண்டு, சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. தமிழை தமிழை தமிழ்த்தாய் வாட தான் வாழ்வென்பது தமிழனால் சற்றும் பொறுக்கவாதது. தமிழ்த்தாய் வாட தான் வாழ்வென்பது தமிழனால் சற்றும் பொறுக்கவாது. தமிழை தமிழன் மறந்தது போது
சாவதும் வாழ்வதும் தமிழுக்கு என்றோது தமிழை தமிழன் மறந்தது போது. சாவதும் வாழ்வதும் தமிழுக்கு என்றோது தமிழனை எதிர்க்கும் பீரங்கு குண்டு சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. தமிழனை தமிழன் தமிழனை தமிழனை தமிழன் தாய் என்பதாலும் தமிழ் வழித்தானையவன் நாய் என்பதாலும். மெத்தை வீடு கட்டி புலாச்சோறு வழங்குவதல்ல அவன் வேண்டும் பேரு. மெத்தை வீடு கட்டி புலாச்சோறு வழங்குவதல்ல அவன் வேண்டும் பேரு. முத்தமிழ் காத்து பகைவனை ஒருவாறு. முத்தமிழ் காத்து பகைவனை ஒருவாறு முடிப்பதுதான் முடிவாம் என்று நீ கூறு. முடிப்பதுதான் முடிவாம் என்று கூறு. தமிழனை 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 எதிர்க்கும் பீரங்கி குண்டு சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. தமிழை தமிழன் தாய் என்பதாலும் தமிழ் வழித்தானை அவன் நாய் என்பதாலும். ஒரு நாட்டு மொழியினை ஒழிப்பவன் எண்ணம் ஒழிந்து போகும் ஏற்படும் எண்ணம். ஒரு நாட்டு மொழியினை ஒழிப்பவன் எண்ணம் ஒழிந்து போகும் ஏற்படும் வண்ணம். பருந்து பறக்க வேண்டியது திண்ணம் பறக்காவிட்டால் தெரியும் கைவண்ணம். பருந்து பறக்க வேண்டியது திண்ணம் பறக்காவிட்டால் தெரியும் கைவண்ணம். தமிழனை எதிர்க்கும் பீரங்கி குண்டு சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. தமிழனை எதிர்க்கும் பீரங்கி குண்டு சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. தமிழை தமிழன் தாய் என்பதாலும் தமிழ் வழித்தானை அவன் நாய் என்பதாலும். தமிழனை எதிர்க்கும் பீரங்கி குண்டு சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. எங்கள் சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. எங்கள் சமையல் அறையில் முள்ளங்கி தண்டு. அருமையான ஒரு பாடலை கொடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. அதாவது தமிழனை எதிர்க்கிறவர் வந்து முள்ளங்கி தண்டு அப்படி அதோட வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கோம். முள்ளங்கியை வந்து எளிமையாக நறுக்கிடலாம், அதோட வந்து அதை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு பாருங்க அந்த வரிகள். கையில் எப்படி போடலாம். ரொம்ப அருமையான வரிகள். இதான் முதல் முறையாக இந்த பாடல் இங்கே பாடுறீங்களா இல்லை எப்படி? இங்கே தான் முதல் முறையாக பாடுறீங்க. இந்த பாடலை தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் இருந்தது?
இது இப்போ என்னென்னா, இப்போ தமிழன் வந்து ஈழத்தில் தோற்றதாக மாயை உருவாக்கியிருக்கிற இந்த நேரத்தில், அதே போல் எந்த நாட்டில் இருந்தால் நான் பொதுவாக சொல்கிறேன், தமிழர்களை ஈஸியாக அவங்கள வந்து எளிமையா கவுத்தரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. எவ்வளோ பீரங்கி இருந்தாலும் சரி, எவ்வளோ குண்டுகள் நீங்கள் போட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் எங்கள் வீட்டு முள்ளங்கி தண்டு தான். மீண்டும் வருவோம், முள்ளங்கி தண்டாக மாற்றுவோம் உங்கள் பீரங்கி கீரங்கி எல்லாத்தையும். கண்டிப்பா. அதுக்கு தான் அந்த பாடம். ஆமா, விளையாட்டுகளில் வந்து தமிழன் தோத்தா அதுக்கு வர கோவம் நிஜ வாழ்க்கையில் வந்து அந்த மாயை தெரியும் பொழுது நமக்கு அந்த கோவம் இன்னும் அதிகமாக வரமாட்டேங்குது. வர வைக்கணும், அந்த உணர்வு எல்லோருக்கும் எழணும். அதற்காக தான் நம்ம எல்லோருமே சேர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கோம். அருமையான பாடலோட துவங்கி வச்சுருக்கீங்க. அடுத்த பாடல் நீங்கள் கொடுத்தாச்சு, அண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பாடல் கொடுக்கலாம், ஒரு குறிப்பு கொடுங்களேன் பார்ப்போம். உடனே அண்ணனை பார்க்குறாரு, என்ன கொடுக்கலாம்? அவங்க உங்ககிட்ட எப்பவுமே அனுமதி வாங்கி தான் செய்வாங்க இல்லையா? ஆமாம், அது உண்மைதான். முன்ன சொல்லிடுவாங்க, இதை சொல்லிடுங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், இதெல்லாம் என்கிட்ட இது கேட்டுருக்கு செய்யலாமே அப்படின்னுவேன். உடனே என்ன பார்க்கறது கேட்குறது, அது வந்து வழக்கமாகி போச்சு அவங்களுக்கு. என்ன கேட்டு தான் செய்வாங்க. சரி, கண்ணை அசைச்சிருங்க, பதில் சொல்லிடுவாங்க இல்லையா? இல்லை, நானே சொல்கிறேன், அவங்க கொஞ்சம் ரொம்ப பேச மாட்டேன். சரி சொல்லுங்க. அடுத்த பாடல் வந்து பச்சை மரம் ஒன்று பட்டு போகுது நியாயமா அப்படின்ற ஒரு பாடல். நியாயம் கேட்க போகிறோம். ஆமாம், நியாயம் கேட்க போகிறோம். அது வேற யார்கிட்டையும் கேட்கல, நம்மளுடைய மக்கள்கிட்டே தான் அதை கேட்க போகிறோம். ஒரு பெண்ணுடைய ஒரு சின்ன அவல நிலை நிறையா இருக்குது, அதில் ஒரு சின்ன அவல நிலையை அவங்க பாட போகிறாங்க. நியாயம் கேட்க போகிறோம், ஒரு சின்ன அவல நிலையை எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்னொரு இனிமையான பாடலை கொடுக்க அண்ணி யாராக காத்துட்ருக்காங்க. பாடல் போயிடலாங்களா? மரம் ஒன்று பட்டு போகுது நியாயமா, இந்த பாழும் உலகம் பார்த்து சிரிப்பது ஏனம்மா. பச்சை மரம் ஒன்று பட்டு போகுது நியாயமா, இந்த பாழும் உலகம் பார்த்து சிரிப்பது ஏனம்மா. பச்சை மரம் ஒன்று பட்டு போகுது நியாயமா, இந்த பாழும் உலகம் பார்த்து சிரிப்பது ஏனம்மா. நெஞ்சுக்குள் சோகம் நிழலாய் தொடர்வதேனம்மா, நெஞ்சுக்குள் சோகம் நிழலாய் தொடர்வதேனம்மா. மனம் நிம்மதி இல்லாமல் துன்பத்தில் வீழ்வதேனம்மா, மனம் நிம்மதி இல்லாமல் துன்பத்தில் வீழ்வதேனம்மா. பச்சை மரம் ஒன்று பட்டு போகுது நியாயமா, இந்த பாழ்
சமூகம் தடைகள் போடுவதா? அவள் வீதியில் நடக்க சமூகம் தடைகள் போடுவதா? பச்சை மரம் ஒண்ணு பட்டு போகுது நியாயமா? இந்த பாழும் உலகம் பார்த்து சிரிப்பது ஏனம்மா? பச்சை மரம் ஒண்ணு பட்டு போகுது நியாயமா? இந்த பாழும் உலகம் பார்த்து சிரிப்பது ஏனம்மா? நெஞ்சுக்குள் சோகம் நிழலாய் தொடர்வதேனம்மா? நெஞ்சுக்குள் சோகம் நிழலாய் தொடர்வதேனம்மா? மனம் நிம்மதி இல்லாமல் துன்பத்தில் வீழ்வதேனம்மா? மனம் நிம்மதி இல்லாமல் துன்பத்தில் வீழ்வதேனம்மா? பச்சை மரம் ஒண்ணு பட்டு போகுது நியாயமா? இந்த பாழும் உலகம் பார்த்து சிரிப்பது ஏனம்மா? இந்த பாழும் உலகம் பார்த்து சிரிப்பது ஏனம்மா? இந்த பாழும் உலகம் பார்த்து சிரிப்பது ஏனம்மா? ஒரு அருமையான பாடலை கொடுத்தீங்க. நியாயம் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் நியாயமாக தான் நியாயம் கேட்டிருக்கோம். நம்ம ஆரம்பத்திலிருந்தே அது அம்மா வந்து தன்னுடைய பொம்பளை பிள்ளையை வளர்க்கும்போது அழகாக சிங்காரிச்சு அந்த பொட்டு வச்சு அப்படி அழகு பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை திடீர்னு வந்து நம்ம பிடுங்கிறது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத ரொம்பவும் சோகமான வரிகளில் சோகமான அந்த ராகத்தில் கேட்டது மனசையே வந்து உலுக்கிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமை, பெரிய கொடுமை. அதிலேருந்து மீண்டுட்டோம். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம மீளணும் அப்படின்றத ஏற்படுத்திட்டு வரோம். மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? முழுக்க மாறணும். அதை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான பாடல். இசை ரொம்ப அருமையாக இருந்தது. இசையமைச்சது நம்ம தானே? இசையமைச்சது நம்ம கிடையாது. இது இசையமைச்சது வேற வழி வழியாக வந்த பாடல். நம்ம கலைஞர்களோட இசையமைச்சது பாடல். நான் இசையமைக்கல. இந்த பாடல் வந்து எல்லா பெண்களும் இல்லை எல்லா ஆண்களுமே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடல். இந்த பாடலை இந்த தருணத்தில் இங்கே இந்த மேடையில் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. பெண்கள் தான் கேட்கணும். பெண்கள் தான் இதை செய்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. பெண்கள் தான் இதை செய்கிறாங்க. அதனால பெண்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். பெண்கள் தான் இதை வந்து முக்கியமாக முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மை 1000ல் வந்து ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லியிருக்காங்க. அண்ணி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேசலாம் நம்ம. அதற்கு முன்பு அடுத்த பாடல் என்ன பாடல் கொடுக்க போகிறோம்? அடுத்த பாடல் வந்து கவிஞர் ஆர் செல்வன் அவர்களுடைய ஒரு பாடல். அவருடைய பாடல்கள் எக்கச்சக்கமாக நம்ம கேட்டுட்டு வந்துட்டே இருக்கோம். அவருடைய இன்னொரு படைப்பை நம்ம இப்போ கேட்கறதுக்கு தயாராகிட்டே இருக்கோம். நீங்களும் ரொம்பவும் அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய பாடல்கள் பாடியிருக்கோம். அதில் வந்து ஐயா ஆறுச்செல்வன் அவர்களுடைய பாடல்களையும் நம்ம நிறைய எடுத்து பாடியிருக்கோம். அவருடைய இன்னொரு படைப்பை இப்போ கொடுக்க ஐயா காத்துட்டு இருக்கீங்க. போலாமா? பாடல் கேட்கலாம். சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி, சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி, அது ரெண்டோ தொட்டில் நிக்குது பார் துள்ளி. சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி, அது ரெண்டோ தட்டில் நிக்குது பார் துள்ளி. அது துண்டு துண்டா வந்து வந்து தொண்டையில உன் புகுத்து கொண்டவன வைக்குதடா கொள்ளி. பீடி கொண்டவன வைக்குதடா கொள்ளி கொள்ளி கொள்ளி. சுண்டு விரல் அந்த சுண்டு விரல் வெண் சுருட்டே தக் தக் தக். சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி, அது ரெண்டோ தொட்டில் நிக்குது பார் துள்ளி. அது துண்டு துண்டா வந்து வந்து தொண்டையில உள் புகுந்து கொண்டவன வைக்குதடா கொள்ளி. பீடி கொண்டவன வைக்குதடா கொள்ளி கொள்ளி. புயலைய போட்டடைச்ச பீடி, அது போதைக்குள்ள ஊத்தி வச்ச ஜாடி. புயலைய போட்டடைச்ச பீடி, அது போதைக்குள்ள ஊத்தி வச்ச ஜாடி. அது வாயில் வைக்கும், அது வாயில் வைக்கும் சின்ன வெடி. நோவழிக்கும் நச்சி செடி, அது வாயில் வைக்கும் சின்ன வெடி. நோவழிக்கும் நச்சி செடி, தீயில போய் கொண்டு விடும் தேடி.
வச்ச ஜாடி அது வாயில் வைக்கும் சின்ன வெடி அட போதைக்கள்ள ஊத்தி வைக்கும் ஜாடி அது வாயில் வைக்கும் சின்ன வெடி சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி அது ரெண்டோ தொட்டில் நிக்குது பார் துள்ளி அது துண்டு துண்டா வந்து வந்து தொண்டையில உள் புகுந்து கொண்டவன வைக்குதடா கொள்ளி பீடி கொண்டவன வைக்குதடா கொள்ளி 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா அழிக்கும் தீம்பு ஈரல் கொத்துக்குள்ள புத்து வைக்கும் பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும் தீம்பு ஈரல் புத்துக்குள்ள பொத்து வைக்கும் பாம்பு அடா நெஞ்சு வலி காச நோய் நெந்து புட்டா ஈன சாவு விடு தலை இன்னும் ஏண்டா வீம்பு அட விட்டு தோலை இன்னும் ஏண்டா வீம்பு சுருட்ட விட்டு தோலை இன்னும் ஏண்டா வீம்பு 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 சுண்டு விரல் வெண் சுருட்டு துள்ளி அது ரெண்டோ தொட்டில் நிக்குதுபா துள்ளி அது துண்டு துண்டா வந்து வந்து தொண்டையில உள் புகுந்து கொண்டவன வைக்குதடா கொள்ளி பீடி கொண்டவன வைக்குதடா கொள்ளி கொள்ளி உள்ளுக்குள்ள வெள்ள போக நுழையும் அது சல்லி சல்லியாக்கு நெஞ்ச பிழியும் உள்ளுக்குள்ள வெள்ள போக நுழையும் அது சல்லி சல்லியாக்கி நெஞ்ச பிழியும் தம்பி நல்ல ரத்தம் கெட்டு போடும் கொல்லுயமா தட்டுப்படும் நெல்லரிச்ச தக்க போல அழியும் தம்பி நல்ல ரத்தம் கெட்டு போடும் கொல்லுயமா தட்டுப்படும் செல்லரிச்ச தக்க போல அழியும் உடம்பு செல்லரிச்ச தக்க போல அழியும் சுண்டு விரல் சுண்டு விரல் சுண்டு விரல் சுண்டு விரல் சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி அது ரெண்டோ தொட்டில் நிக்குது பார் துள்ளி அது துண்டு துண்டா வந்து வந்து தொண்டையில உள் புகுந்து கொண்டவன வைக்குதடா கொள்ளி பீடி கொண்டவன வைக்குதடா கொள்ளி 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 இருமிச்சவ அட முக்கி முக்கி மூச்ச விட நோவனி தக்தா 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 லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமிச்சவ அட முக்கி முக்கி மூச்ச விட நீ நோவ அக்கம் பக்கம் மக்களுக்கு தொத்து நோவ தந்து புட்டு சக்கையத்தான் பாடையில நீ போவ அக்கம் பக்கம் மக்களுக்கு தொத்து நோவ தந்து புட்டு சக்கையத்தான் பாடையில நீ போவ அட சக்கையத்தான் பாடையில நீ போவ சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி அது தொண்டே தொட்டில் நிக்குது பார் துள்ளி அது துண்டு துண்டா வந்து வந்து தொண்டையில உள் புகுந்து கொண்டவன வைக்குதடா கொள்ளி பீடி கொண்டவன வைக்குதடா கொள்ளி கொள்ளி
நித்தான் செத்து செத்து பொழைப்ப நித்தம் 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 நித்த நித்தம் நித்த நித்தம் 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 செத்து பொழைப்ப நோவு முத்தி புட்டா கத்தி கத்தி துடிப்ப நோவு முத்தி புட்டா கத்தி கத்தி துடிப்ப நந்தி வந்த புள்ள குட்டி நாலுங்கட்டு நிக்கையில புத்தி கட்டு உங்க தய முடிப்ப அட நந்தி வந்த புள்ள குட்டி நாலுங்கட்டு நிக்கையில புத்தி கட்டு உங்க தய முடிப்ப தம்பி புத்தி கட்டு உங்க தய முடிப்ப தம்பி புத்தி கட்டு உங்க தய முடிப்ப சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி அது ரெண்டோ தொட்டில் நிக்குது பார் துள்ளி சுண்டு விரல் வெண் சுருட்டு சுள்ளி அது ரெண்டே தட்டில் நிக்குது பார் துள்ளி துள்ளி அது துண்டு துண்டா வந்து வந்து தொண்டையில உள்புகுந்து கொண்டவன வைக்குதடா கொள்ளி பீடி கொண்டவன வைக்குதடா கொள்ளி கொள்ளி பீடி கொண்டவன வைக்குதடா கொள்ளி கொள்ளி பீடி குந்தவன வைக்குதடா கொள்ளி கொள்ளி பீடி வெள்ள பீடி வெள்ள பீடி வெள்ள பீடி வெள்ள பீடி சுருட்டு வெள்ள பீடி 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 கொண்டவன வைக்குதடா கொள்ளி கொள்ளி கொள்ளி. அருமையான ஒரு பாடல். நம்ம 200 வருஷத்துக்கு மேலே வெள்ளையனே வெளியேறு வெளியேறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போது அவங்க வெளியேறிட்டாங்க. நாம் வந்து இன்னும் ஒரு சில வெள்ளையர்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள வெளியேறணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த வெள்ளை பீடியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கல்லூரியை மிதித்த உடனேயே கையில் அதை பிடிச்சிடணும், இல்லைன்னா நமக்கு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் உருவாகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் தான். அவங்கள பார்த்து பார்த்து தான் இவங்களும் இது ஒரு நாகரீகம் நாகரீகம் அப்படின்னு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலை மாறணும். அதுவும் நீங்கள் இதில் ஒரு வரி சொன்னீங்க இல்லையா, நோய் முத்தி போச்சா கத்தி கத்தி துடிப்ப. அவங்க கத்தி கத்தி துடிக்கிறாங்களோ இல்லையோ, குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள விட வந்து கதறி துடிப்பாங்க. அதை வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டா போதும். இதை புகைச்சா நம்ம வீட்டில் வந்து அடுப்பெரியாது, நம்ம இல்லாமல் போயிட்டா நம்ம வீட்டில் அடுப்பெரியாது அப்படின்றத நினச்சிட்டாங்கனாலே அதை தொடமாட்டாங்க. அந்த நினைப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த பாடல் பாடியிருக்கீங்க? முதல்ல இப்போதான் பாடுறீங்க. அருமையான வரிகள், வார்த்தைகள். ஆர் செல்வன் ஐயா சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவர் சொல்லவே வேண்டாம். ஏன்னா நிறைய பாடல்கள் அவரதை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாடல்கள்லாம் இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் சென்றடையணும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு இந்த பாடல் எல்லோர் மனதிலையும் போய் சென்றடைஞ்சிருக்கும். அதை வந்து ஒரு ஆணித்தரமாக பதிய வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இதிலிருந்து நம்ம மீள முடியும். நல்ல இசை, ரொம்ப அருமையான இசை இன்றைக்கு இந்த மேடைக்கு எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த பாடல் என்ன பாடல்? அடுத்த பாடல் அவங்க தான் பாடணும். ஆமாம், தயாராக இருக்காங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் துள்ளலா ஒரு செய்தியான ஒரு பாடலை சொல்லியிருக்கிறேன். இப்போ அவங்க என்ன செய்தி சொல்ல போகிறாங்கன்னு கேட்டுக்குவோம். என்ன பாட்டு பாட போகிறீங்க சொல்லுங்கள். இப்போ சொன்னீங்க இல்லையா நீங்கள் நாகரிகத்தை பற்றி? ஆமாம், அதை பற்றி ஒரு பாட்டு பாடிடுறேன். நாகரிகத்தை பற்றி ஒரு பாட்டு படிச்சிருவோமா? ஆமாம், சரி. அருமையான பாடல்களுக்கு மத்தியில் இப்போ நாகரிகத்தை பற்றி ஒரு அருமையான பாடல் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அண்ணி சொல்லியிருக்காங்க. பாடலுக்கு போயிடலாமா?
எப்போ பக்கத்துல பானை வச்சு இக்காத்துல வாளி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அப்போ. இப்போ பானையெல்லாம் கொண்டு போய் பைப்பை சுத்தி வச்சுக்கிட்டு குடுமி சண்டை போடுறாங்க இப்போ. இப்போ பானையெல்லாம் கொண்டு போய் பைப்பை சுத்தி வச்சுக்கிட்டு குடுமி சண்டை போடுறாங்க இப்போ. நாட்டை சும்மா கேட்டாலும் கிடக்கும், பாழும் நாகரிகம் ஓட்டி வந்து கெடுக்கும். நாட்டை சும்மா கேட்டாலும் கிடக்கும், பாழும் நாகரிகம் ஓட்டி வந்து கெடுக்கும். பெண்களுக்கு பரிசம் கேட்டு ஆண்கள் வந்து பரிசம் போட்டு அழகழகா திருமணங்கள் அப்போ. எப்போ பெண்களுக்கு பரிசம் கேட்டு ஆண்கள் வந்து பரிசம் போட்டு அழகழகா திருமணங்கள் அப்போ. இப்போ இப்போ ஆண்களுக்கு பரிசம் கேட்டு 50 பவுன் நகையும் கேட்டு அநியாயம் பண்ணுறாங்க இப்போ. இப்போ ஆண்களுக்கு பரிசம் கேட்டு 50 பவுன் நகையும் கேட்டு அநியாயம் பண்ணுறாங்க இப்போ. நாட்டை சும்மா கேட்டாலும் கிடக்கும், பாழும் நாகரிகம் ஓட்டி வந்து கெடுக்கும். நாட்டை சும்மா கேட்டாலும் கிடக்கும், பாழும் நாகரிகம் ஓட்டி வந்து கெடுக்கும். நாட்டை சும்மா கேட்டாலும் கிடக்கும், பாழும் நாகரிகம் ஓட்டி வந்து கெடுக்கும். பாழும் நாகரிகம் ஓட்டி வந்து கெடுக்கும். பாழும் நாகரிகம் ஓட்டி வந்து கெடுக்கும். அண்ணே இந்த கடல் இருக்குல்ல, கடல் ஆமாம். உள்ள போனீங்கன்னா சத்தமே இருக்காது. அது ஏதாவது ஒரு பாறையில வந்து மோதுச்சுன்னு வச்சுக்கோங்க, சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? செதறும். அதே மாதிரி தான் அண்ணி. ம். பேச சொல்லுங்க, பேசப்பட்ட அமைதியா அப்படியே ஜொயின்னு நம்மளுக்கு சத்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த இசையில வந்து அவங்க மோதும் போது தெரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அடா 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 அடா. ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு இப்போதான் தெரியுது. பேச்சையெல்லாம் குறைச்சிக்கிட்டு செயல்ல எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அருமையான பாடல். நாகரிகத்தை பத்தி நச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? வழி வழி வந்த பாடல் தான் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடலுக்கு நாமளே இசை போட்டு இல்லை, இங்கே நாம இசையமைச்சிருக்கிறோம். ஆஹா, இது நாட்டுப்புற பாடல்ல வந்திருக்குது. வந்திருக்கு. ஏற்கனவே இதை தொகுப்பு, பாடி நம்மளுடைய வழி வழி பாடல் தொகுப்பு இது. எல்லாமே பாடுறாங்க இது. அது எப்படி நீ உங்க குரல்ல வரும்போது மட்டும் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு வேகம் வருது? அது அவங்களுடைய இறைவன் கொடுத்த ஒரு வரம் மாதிரி இல்லையா? கொஞ்சம் மென்மையான பாட்டு கொடுத்தா அவங்களே மென்மையாயிடுவாங்க. ஆமா, அழுதுருவோம், நம்ம அழுதுருவோம். இந்த மாதிரி பாடல்லாம் எழுந்து நிமிந்து உட்காந்துருவோம். அடுத்து என்ன சொல்ல போறாங்க தெரியலையே, கேட்கலாமே. இப்போ என்ன நாகரிகம் கேட்கணும் போல, அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னமும் கேட்டுட்டே இருக்கு. இப்போதான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். ரொம்ப அருமையா பட்டையை கிளப்பிட்டீங்க நீங்க. அடுத்து என்ன பாடல் நம்ம கொடுக்க இருக்கோம்? அடுத்த பாடல் வந்து நான் பாடலான் இருக்கிறேன். சரி. பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய ஒரு பாடல், துன்பம் நேர்கையில். ஆரம்பமும் அவரே, இப்போ நிறைவு பகுதிக்கு வந்தபோது அவரே ஆரம்பிச்சிடலாம். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ
ஒப்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் தீர்க்க மாட்டாயா கண்ணே அல்லல் தீர்க்க மாட்டாயா கண்ணே அல்லல் தீர்க்க மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எமகின்பம் சேர்க்க மாட்டாயா பண்பு எளிமையும் சூழும் நாட்டிலே 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 வாழ்வில் உணர்வு சேர்க்க என் வாழ்வில் உணர்வு சேர்க்க நீ அன்றை நற்றமிழ் கூத்தின் முறையினால் அன்றை நற்றமிழ் கூத்தின் முறையினால் ஆடி காட்ட மாட்டாயா கண்ணே ஆடி காட்ட மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எமகின்பம் சேர்க்க மாட்டாயா அறம் இதென்றும் யாம் மரம் இதென்றுமே அறம் இதென்றும் யாம் மரம் இதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் இறைவனாரின் திரு குறளிலே ஒரு சொல் இறைவனாரின் திரு குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா கண்ணே இயம்பி காட்ட மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எமகின்பம் சேர்க்க மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எமகின்பம் சேர்க்க மாட்டாயா